நிறைய பேர் வந்து இது தொத்து நோய், இவங்க இப்போ பழகக்கூடாது. யங் ஏஜ் லெஸ் தென் 40 வரும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வரும். அந்த டயத்தில் நிறைய வெஜினல் ப்ராப்ளம்ஸ் வரும், இச்சிங் வரும், கட்டி வரும். அங்கே இந்த கீமோதெரப்பி வந்து ரியலி நம்மளை அப்படியே உருக்குலைச்சிரும்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி உருக்குலைச்சிரும். இந்த நோயெல்லாம் யாராவது போய் வாங்கிட்டு வர்றாங்களா? ஒன்றும் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை, இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க பிரஸ்ட் கேன்சர்ல, பிரஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகுனாலே சில பாகங்கள் தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டி சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னதான் அந்த சிலிகான் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இருந்தாலும் அதுக்காக செலவு பண்ற அளவுக்கு கூட நம்ம கிட்ட ஃபினான்ஷியலா இல்லை. அப்படின்றப்போ பிரஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட க்ளோஸா இருக்க முடியாது, அவங்க வெறுத்துருவாங்களோ, அந்த மாதிரி நிறைய மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க உயிரை காப்பாற்றணுன்ற அந்த இதுக்கு வரும்போது அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் பிரேசியர்ஸே, இப்போ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய பிரேசியர்ஸே வருது. ஸோ ஒரு சைடு இப்படி, ஒரு சைடு நார்மல் பிரேசியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது நிறைய பேர். அதாவது யங் ஏஜ் லெஸ் தென் 40 வரும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வரும். அபவ் 40 வர்றப்ப ஆல்ரெடி மெனோபாஸ் ஆனவங்களாம் மோஸ்ட்லி வந்து இது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு இன்டிமசியோ அதுவோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஒரு செல்ஃப் இதனால அவங்களுக்கு செல்ஃப் ஒர்த்து போகும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை என் ஹெல்த் நல்லா இருக்கணும், 100% க்யூர் ஆகணும், அப்படிதான் அவங்க வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ யங் ஏஜ்ல வர்றது கம்மினாலும் கூட அந்த ஃபியூ பீப்புளுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வி ஷுட் கிவ் ப்ராப்பர் கவுன்சிலிங். இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ப்ளஸ் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வி ஷுட் கிவ். ஏன்னா நிறைய பேர் வந்து இது தொத்து நோய், இவங்க இப்போ பழகக்கூடாது, இவங்க துணி இப்படிலாம் நினைப்பாங்க, குழந்தைங்களையும் பிரித்து வைக்கிறாங்க, இதெல்லாமும் நடக்குது. ஸோ அதனால எல்லாருக்குமே வி யூஸ் டு கிவ் அ கவுன்சில். இதோ தொத்து நோய் கிடையாது, அவங்க குழந்தைங்க அவங்க கிட்ட போகலாம், அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதெல்லாமும் வி யூஸ் டு கிவ் சம் கவுன்சிலிங். கேன்சர் ட்ரீட்மெண்ட் எங்கே எடுக்கிறாங்களோ அந்த ஆன்காலஜி ஹாஸ்பிட்டல்ஸில் தே வில் ஹாவ் அ சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ டு கிவ் ப்ராப்பர் கவுன்சிலிங். இது எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து இப்போ அண்டர்கோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரியலி கீமோதெரப்பி அண்டர்கோ பண்ணுறப்ப ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். சர்ஜரினா சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி பீரியட் அது நார்மலாக மற்ற சர்ஜரி மாதிரி இருக்கும். பட் இந்த கீமோதெரப்பி வந்து ரியலி நம்மளை அப்படியே உருக்குலைச்சிரும்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி உருக்குலைச்சிரும். ஏன்னா அதுக்கு வந்து கீமோதெரப்பி வந்து பிளட்ல நம்ம போடுறோம், அதுக்கு தெரியாது எது கேன்சர் செல்லு எது நல்ல செல்லுன்னு தெரியாது, எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அப்போ உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் புது செல்கள் ஃபாஸ்ட்டாக ரெனியூ ஆகிட்டே இருக்கோ அந்த செல்கள்லாம் அப்படியே அஃபெக்ட் ஆகும். அது எதுனா குடல்ல இருக்கக்கூடியது, குடல்லாம் 3 days புது செல் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட முடி அந்த மாதிரி ஸ்கின்னு அதெல்லாம் வந்து எவ்ரி 3 days 4 days புது செல்லை உருவாக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம குளிக்கும் போது தேய்க்கும்போது அப்படியே அந்த டெட் செல் வந்து விழுந்துரும், நம்ம புது செல் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ தூசி, இவ்வளோ அழுக்கு, இவ்வளோ என்னத்தை பண்ணாலும் அந்த ஸ்கின் எப்படி அப்படியே இருக்கு. அது காரணம் இட்ஸ் அதே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் குடல்லையும் எவ்வளோ பூச்சிங்க எவ்வளோ பாக்டீரியா எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் உள்ள போனாலும் அந்த எத்தனை செல்லு செத்து போனாலும் அடுத்தடுத்து புது செல் வந்துகிட்டே இருக்கும் குடல்ல. ஸோ அந்த மாதிரி குயிக்கா அந்த இதாகிற செல்ஸ், சேஞ்ச் ஆகிற செல்ஸ், க்ரோ ஆகிற செல்ஸ் எல்லாம் அந்த கீமோதெரப்பியில் அடி வாங்கும். அப்போதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு டஃப் பீரியட் அவங்களுக்கு இருக்கும். அது என்னாகும், பொதுவாக அவங்களோட எதிர்ப்பு சக்தியே மொத்த உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு. அப்போ அது ஒரு கடுமையான ஒரு காலத்தை நம்ம தாண்டி வரணும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே இது சில நாள் தான், இதுலேருந்து நான் வெளில வந்துடுவேன். அதுக்கும் வி யூஸ் டு கிவ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஏன்னா அந்த அடுத்து வெளில வந்தவங்களை வந்து 2 பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இது ஒன்றும் ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அந்த கீமோதெரப்பி அந்த இது முடிஞ்சு அடுத்து திரும்ப சர்ஜரி போய் வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பழையபடி நார்மலாக வந்துடுவாங்க. அந்த டஃப் பீரியட் வந்து மெனி பீப்புள் தே அண்டர்கோ வித் ஸோ மச் டிஃபிகல்ட்டி. அந்த டயத்தில் நிறைய வெஜினல் ப்ராப்ளம்ஸ் வரும், இச்சிங் வரும், கட்டி வரும். அங்கே ஏன்னா உடம்போட மொத்த எதிர்ப்பு சக்தி, உடம்புல எங்கே வேணாலும் கட்டிகள் வரலாம், ஃபீவர் வரும், நிறைய பேருக்கு வயிறு ப்ராப்ளம் ஆகும், முடி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிடுவாங்க, லூஸ் மோஷன், அது மாதிரி நிறைய பிரச்சனைங்க வரும். ஃபேமிலி சப்போர்ட்டும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த நோயெல்லாம் யாராவது போய் வாங்கிட்டு வர்றாங்களா? ஒன்றும் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை, இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
அது மாதிரி பெண்களும் வந்து புரிஞ்சுக்கணும். தன்னைத்தானே குற்றப்படுத்திக்கிட்டு நிறைய பேர் என்னால் இவ்வளோ காசு செலவாகுது, அது பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்காக செலவழிக்கிற இப்படியே நிறைய பெண்கள் புலம்புறதை நான் பார்த்துருக்கேன். நான் அதான் சொல்லுவேன், அம்மா வீட்டில் வந்து எல்லாருக்கும் எப்படி முக்கியத்துவமோ அப்படிதாம்மா நீங்களும். நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்க போறீங்க, ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்க போறீங்க. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நோய் வந்து நீங்கள் போய் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்களா? தானா வந்துருச்சு. அதை கியூர் பண்ண வேண்டியது வீட்டில் உள்ள மற்றவங்களோட கடமை. மற்றவங்களுக்கு எதுனாலும் நீங்கள் ஓடுறீங்க, அப்போ உங்களுக்கு வேணும்னாலும் மற்றவங்களும் செய்யறது அவங்களோட கடமை. அதனால நீங்கள் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனோ அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த குற்றத்துல இந்த குற்ற ஃபீலிங்லேருந்து முதல்ல நீங்கள் வெளில வாங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி தான் நான் எல்லா பெண்களுக்கும் சொல்வேன். அதே மாதிரி கூட இருக்கவங்களுக்கும் இதை தான் நான் வந்து சொல்றது. இட்ஸ் தேர் டியூட்டி. அந்த லேடி வந்து பாவம் இவ்வளோ வருஷம் அந்த ஃபேமிலிக்காக ஷில் பி டாய்லிங் இல்லை, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய், அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அப்படி இருக்கப்ப அந்த நோய் வரப்ப எவ்ரிபடி ஷுட் சப்போர்ட். ஸோ அந்த மென்டல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறப்ப அப்படியே அதுலேருந்து குயிக்காக வெளில வந்துடுவாங்க. அதனால நல்ல ஃபுட்டு, நல்ல கேரிங், லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது கொடுக்குறப்ப தான் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதுலேருந்து வெளில வர முடியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லாக அஃபெக்ட் ஆன பிறகு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும், போஸ்ட்டாக என்ன கேர் பண்ணணும் எல்லாமே பார்த்தோம். இது வராமல் இருக்க ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணணும்? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒன்று சொல்லி, அதை தாண்டி வேற என்ன சேஞ்ச்? அதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ரெண்டாவது தேவையில்லாத அந்த கெமிக்கல், அதாவது மெடிசன்ஸ் தேவையில்லாமல் போய் நம்மளா ஷாப்பில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஹார்மோன் மெடிசன்ஸை டெஃபினட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட யூ ஷுட் ஃபாலோ இட் அப். ஃபைப்ரோடினோசிஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னாலும் எவ்ரி அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year once ஜஸ்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுவும் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து, இது மட்டும் இல்லை, ஈவன் சர்வைக்கல் கேன்சருக்குரிய பேப்ஸ்மியர் பார்க்கறது, அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சருக்கு இப்போ வேக்சின் இருக்கு, பிரஸ்ட் கேன்சருக்கு இல்லை, பட் சர்வைக்கல் கேன்சருக்கு இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து கட்டாயமாக அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினை போட்டு, இதெல்லாம் வந்து மென்டலி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஓகே, எனக்கு இந்த கேன்சர் வரதுலேருந்து ஒரு ப்ரிவென்ஷன். அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை பாஸ் பண்ணுறது. அண்ட் நாலேஜ் வந்து நம்ம கட்டாயமாக வி ஷுட் ஹேவ், எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ நாலேஜ். இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பெண்களும் இதை பார்க்கணும், இல்லை பார்க்குற பெண்கள் மற்றவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறப்பயே நமக்கு ஓகே, ஏதோ தெரியாத ஒரு புது விஷயம் வந்து நமக்கு இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் என்னன்றதை பார்த்துக்கக்கூடிய ஒரு அந்த நாலேஜே வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் ப்ரிவென்ஷன் வந்து அதுதான். ஓகே, நாலேஜ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதும் பேனிக் ஆக மாட்டாங்க. ஓகே மேடம் சொல்லியிருக்காங்க, இது கேன்சரா மட்டும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம், தைரியமா போய் பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இல்லை எனக்கு கேன்சருக்கு நான் போக மாட்டேன், அதில் ஊசி போடுவோம், யாராவது சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கடையில் ஊசி போடுவாங்க அதனாலே வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பேர் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அப்புறம் அந்த பிள்ளைங்க தான் பெண் குழந்தைங்க தான் அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வரும். மேடம் அவங்க வரமாட்டேங்கிறாங்க மேடம், எனக்கு ஆனால் பயமா இருக்கும், அம்மாவுக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க நிறைய பெண் குழந்தைங்க. ஸோ அந்த நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் நான் வந்து முக்கியமாக நான் நினைக்கிறேன். ஓகே மேம், சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம மாதிரி செல்ஃபாக பிரெஸ்ட் எப்படி எக்ஸாமின் பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பல பேருக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து வெளியே வர்றதுக்கு தயங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு நல்ல அவேர்னஸை கொடுத்துருக்கோம் நம்புறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.